உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்ணுறார்? பரணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிருக்கார். இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு ஒரு அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு இன்னைக்கு செய்யணும், எல்லா அனுக்கிரகமும் தேடி வரும். மேஷராசி என்பர்களே, தொட்ட காரியம் துலங்கும் அற்புதமான நாள். சந்திர பகவான் நம்முடைய ராசியில் போயிட்டு இருக்கார். ரொம்ப ராசியான மனிதர்கள் நமக்கு பேர் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தண்ணீர் தானம் செய்யணும். தானங்களில் சிறந்தது தண்ணீர் தானம் செய்யணும். அம்மாட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். சில பேர் நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு நான் காசு பணம் அனுப்பிச்சாச்சு, நான் ஃபாரின்ல இருக்கேன், அம்மாவுக்கு பணம் அனுப்பிச்சாச்சு, எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது. தாயிட்ட மனது விட்டு பேசுவதில்லை. இன்னைக்கு அம்மாட்ட மனசு விட்டு பேசணும். தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதனால தாய் தகப்பனிடம் அன்பு காட்ட வேண்டிய ஒரு நாள். உங்களுடைய முக்கியமான சாதனைகளை எல்லாம் நண்பர்களிடம் சொல்லி இன்னைக்கு காட்டுவீங்க, மகிழ்ச்சி ஆவீங்க. தன லாபம் கூடும், வர்த்தக லாபம் கூடும், நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகூலம் 8ஆம் இடத்துல இருக்கு. மனைவிட்ட ரொம்ப அன்பா போகணும். இன்னைக்கு கட்டிட மனைவி மேல கோபம் வரும், எரிச்சல் வரும். மனைவிக்கும் கணவன் மேல கோபம் வரும். அந்த கோபத்தெல்லாம் தவிர்த்தால் இந்த நாள் நல்லா இருக்கும். சில நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா காலையில் எழுந்திரிச்சோடனே உன்னுடைய காஃபி மாதிரி அருமையான காஃபி யாராலையும் போட முடியாது, மனைவியை பார்த்து சொல்லுவோம். சில நாளைக்கு என்னதான் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இது காஃபியா, இதெல்லாம் நான் குடிச்சு தீரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். அப்போ அவங்களுக்குள்ள மனதுக்குள்ள கொந்தளிக்கும் இல்லையா? இப்படி கணவன் மனைவி உறவில் கொந்தளிக்கக்கூடிய நாள். ரொம்ப அமைதிப்படுத்தணும். இன்னைக்கு காலை பொழுது நல்ல பொழுதாக அமைத்துக் கொள்ளணும். வேலை தேடுவோருக்கு அற்புதமாக வேலை வாய்ப்பு அமையும். சகோதர உறவுகளில் சில சண்டை வரும். ரோட்டில் போகிறவாழ்கிட்டெல்லாம் சந்தோஷமாக இருப்போம், கூட பிறந்தவங்களோட தான் சண்டை போடுவோம், சொத்து மற்ற விஷயங்கள் சண்டை போடுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. அதனால் இந்த நாள் நம்ம அமைதியாக கொண்டு சென்றால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி. ராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார். காசு பணம் துட்டு எல்லாம் வந்து சேரும். எதிர்பார்க்கிற காசு பணம் வரும். ஒரே சிந்தனை வயப்பட்டிருப்பீர்கள். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அக்கறை காட்டுவீங்க. இதனால் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் குடும்பத்தில் கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார். ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, கூடியே வரல. இன்னைக்கு திடீர்னு ஒரு செய்தி வரும், இந்த ஊரில் இப்படி ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு ஒரு செய்தி வரும். அடாடா, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சாச்சின்னு சந்தோஷப்படுவீங்க. மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக மிதுனராசி குடும்பத்தாருக்கு இந்த நாள் அமையிறது. உங்கள் வியாபாரம் தொடர்பான முக்கியமான முடிவு எடுப்பீங்க. ஒரு நல்ல ஆர்டருக்கு காத்திருக்கீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்து சேரும். அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. 7ஆம் இடத்துல சூரிய பகவான். நிறைய விஐபிகளுடைய தொடர்பு இப்போ ஏற்படும். மாமனார் வெளியில், மச்சினர் வெளியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கூடி வரப்போற அற்புதமான நாள். கடகராசி என்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது. சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் லாபாதிபதி சுக்கிரனின் சாரத்தில் இருக்கார். அப்ப நீங்க புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம். நிறைய பேர் சொந்தமா ஒரு கார் வாங்கலாமா, 2 வீலர் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. முக்கியமான நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்களும் முக்கியமான நபர்களை தேடி சென்று உங்கள் விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இதனால் வயதுக்கு தேவையான உணவு சரியான நேரத்தில் கிடைக்கும். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அப்படி நல்ல உணவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நாள், தொழில், புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனை யங்ஸ்டர்ஸுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போறார். அவர் தர்மஸ்தானத்தில் சந்திரனும் உங்க கர்மாதிபதி சுக்கிரனின் சாரத்தில் உங்க சந்திரன் போறதுனால இன்னைக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் போல ஒரு யோகம் செயல்படுறது. இந்த யோகம் என்ன பண்ணும்? நல்ல வெளிநாட்டு வாய்ப்பை கொண்டு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். சிலருக்கு அம்மாவோட சில மனத்தாங்கள் இருக்கும், அது நிவர்த்தி ஆகும். அம்மாவை சமாதானப்படுத்த போகும்போது மனைவியோட சில மனத்தாங்கள் வரும், அதுவும் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் வழியில் ஆனந்தமான செய்திகள் வரும். குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை. ஃபினான்ஷியலாக நல்ல டெவலப்மெண்ட் அது இருக்கும்.
வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு அது சால்வ் ஆகும். மிக நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாது. கூட இருந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இல்லாத நேரத்தில் போய் முதலாளிகிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள். 8ல் சந்திர பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்தை வீட்டில் மறந்து போய் வச்சுட்டு இப்போ வெளியூருக்கு பயணம் பண்ணியிருப்போம். அங்கே போனப்பறம் தான் தெரியும் எதுக்காக வந்தோம். இந்த அக்ரிமெண்ட் போட வந்தோம். அக்ரிமெண்ட் சரத்தில் எங்கப்பா இருக்குது? விஷயமெல்லாம் ஊரில் இருக்குது. அடாடா 400 கிலோமீட்டர் தாண்டி வந்தோமே, எல்லா விஷயத்தையும் வீட்டில் வச்சுட்டு மறந்து வந்துட்டோமே அப்படி அந்த மறதி வந்து வாட்டும். என்ன பர்பஸுக்காக நம்மளுடைய பயணம் இருக்கோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும் இல்லையா? பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை. இந்த நாள் 8ல் சந்திரன் வரும்போது உடம்புல ஒரு அலுப்பு அப்படி வரும். உடல் நலத்தை பார்த்துக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க உடல் நலத்தையும் பார்க்கணும். யாரையும் மனது புண்படும்படி இன்னைக்கு பேசக்கூடாது. அதுக்கு அமைதியாக இருந்துடலாம் இல்லையா? அமைதியாக இருந்தால் இந்த நாள் மிக நல்ல நாள். வியாபாரம் தொடர்பாக பழைய விஷயங்களை கடைபிடிக்கலாம், புதிய விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு எடுத்த காரியமெல்லாம் வெற்றி. கல்யாண விஷயம் கைகூடி வரும், வியாபார விஷயம் கைகூடி வரும். படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். திருமணத்துக்கு ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தால் அந்த வரன் கூடி வரக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூ இருக்கோ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதிகார துணியில் நம்மளை பேச வைப்பார். சில பேர் பகைச்சுப்போம், சில பேர்கிட்ட அதிகாரம் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக போய்க்கணும். கடன் வாங்குவதை இன்னைக்கு அவாய்ட் பண்ண அந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, பாக்கியாதிபதியுடைய அனுக்கிரகம் இருக்கு, சூரிய பகவானுடைய அனுக்கிரகம். இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லணும். சொல்ல சொல்ல நன்மைகள் நடக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்கு. சில பேர் பூர்வீக சொத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம். கணவன் மனைவி உறவுல ஒரு அந்யோன்யம். சிலருக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இது இருக்கும், மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். மகர ராசி அன்பர்களே, தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் சந்திர பகவான் நமக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து நல்ல வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த நாளில் வீட்டு உபயோகப் பொருட்கள், பழைய பொருட்களை போட்டுட்டு புதிய பொருட்கள் வாங்குறது. இந்த வாஷிங் மிஷின் வாங்கி நாளாச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் மாற்றியே தீரணும் அப்படின்னு வீட்டுக்காரமா சொல்லுவாங்க. புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிற யோகம். இப்படி வீட்டு உபயோகப் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு திரைச்சிலை மாற்றுவது, வீட்டை அழகுபடுத்துவது, அதெல்லாம் இருக்கும். தொட்ட காரியம் துலங்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அற்புதமான நாள். கும்பராசி என்பர்களே, இது ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கு. முயற்சிக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி. கும்பராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன், யோகாதிபதியின் சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் போறார். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு முயற்சிக்கிற காரியங்களில் வெற்றி. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவார். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ரொம்ப சந்தோஷமான பயணங்களும் இன்னைக்கு அமையும். பொருளாதார உயர்வு உண்டு. வியாபாரத்தில் புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுற நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல காசு பணம் துட்டு வரக்கூடிய நாள். என்னங்க நான் என்ன முயற்சி பண்ணாலும் பணமே வரலங்க, இன்னைக்கு ஒட்டி எப்படிங்க வரும் அப்படின்னா இன்னைக்கு வரும். இந்த நாள் உங்களுக்கு வியாபார ரீதியாக புதிய செய்திகள் தேடி வரும். நல்ல புதிய வேலை வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும். உங்கள் வியாபாரத்துக்கு நல்ல பணியாளர்களும் கிடைப்பார்கள். ஆக மொத்தம் நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?